பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டமென்று எண்ணினேன். எனக்கு பிரியமானவர்களே, எந்த ஒரு விஷயத்திற்கும் அதில் லாபம் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது. எந்த ஒரு பிஸ்னஸுக்கு கூட லாப நஷ்டம் பார்க்க தான் செய்கிறோம். ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு நம்முடைய பிரயாசங்கள் ரொம்ப அதிகமாக இருந்த காலங்கள் உண்டு. எப்படியாவது மனம் திரும்புதல் வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கடைசியில் வீணாய் போன நேரங்கள் ஏராளமான நேரங்கள் உண்டு. இவர்கள் நமக்கு முக்கியமானவர்கள், இவர்கள் நமக்கு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு உதவியாக இருப்பார்கள் என்று நம்பின எத்தனையோ நேரங்களில் ஆயிரக்கணக்கான நபர்களால் பாதிக்கப்பட்ட நேரங்களும் காலங்களும் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் இருந்த நிலைமையை தவற விட்டவர்கள் எல்லாரும் நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் தன்னை கணக்கு ஒப்புவித்து தான் ஆக வேண்டும். இந்த வார்த்தை மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமின்றி எண்ணினேன். ஊழியத்தின் பாதையில் வருவதற்கு முன்பதாக இந்த உலக வேலை எவ்வளவோ விஷயங்களில் எனக்கு லாபம் இருந்தது உண்மைதான். எத்தனையோ விஷயங்களில் என்னுடைய லாபம் அநேகருக்கு அது ஆசுதமாக இருந்ததும் உண்மைதான். ஆனால் அந்த லாபம் பரலோகத்திற்கு என் மூலமாக எந்த பலனும் இல்லை, பயனும் இல்லை. அதுக்கு நான் என்ன செய்யணும்? தேவன் என்னை வேறு பிரித்திருக்கிறார். வேறு பிரிக்கப்பட்ட நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேனா இல்லையா என்பதை முதலாவது நான் கவனித்து பார்க்க வேண்டும். உலக நண்பர்கள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் தான். உலகத்தை சிநேகம் எனக்கு ரொம்ப முக்கியமான சிநேகம்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதனால் எனக்கு லாபமாக இருந்த இந்த உலக சிநேகம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அதை நஷ்டமிட்டு நான் விடுகிறேன் பாருங்கள். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு இந்த ஐஸ்வர்யம் எனக்கு ரொம்ப முக்கியமானது தான். எனக்கும் என்னுடைய சார்ந்தவர்களுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், பெரிய ஒரு ஆசையத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஆனால் அந்த ஐஸ்வர்யம் எனக்கு என்னத்திற்கு? அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு லாபமாக இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமுண்டு எண்ணினேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பு கரம் நம்மளோடு கூட இருக்கட்டும். எத்தனையோ விஷயங்களில் எத்தனையோ பொருட்கள் வாங்குகிற காரியங்களில் கூட அது எனக்கு லாபமாக இருந்த காலங்கள் உண்டு. பெரிய பெரிய ஆடி கார் வாங்கணும், ஃபார்ச்சுனர் வாங்கணும், பெரிய பெரிய இடத்துல இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடு வாங்கணும் என்று மனநிலை இருப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் அது எனக்கு லாபம்தான். தேவனுக்கு அதனால் என்ன பலன் இருக்கிறது? என் தேவனுடைய நாமத்தை மகிழ்வதற்கு அது என்ன உதவி செய்கிறது? எதுவுமே இல்லை என்றால் அதில் நான் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். எனக்கு லாபமாக இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு பிரியமானவர்களே, நான் பேசுகிற பேச்சு எனக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு பேச்சு. என்னுடைய வைராக்கியம் எனக்கு பிடித்தமான ஒரு வைராக்கியம். நான் சண்டை போட்டேன்னா நான் தான் அதில் ஜெயிப்பேன். இதில் எனக்கு லாபம் இருக்கிறது. அந்த லாபம் நரகத்துக்கு கூட கொண்டு சென்று விடும். அதனால் என் தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அதனால் எனக்கு லாபமாக இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமுண்டு எண்ணினேன். எனக்கு பிரியமானவர்களே, எத்தனையோ பேரை குறித்து அருவருப்பும் வேதனையும் நிறைந்த ஒரு காலங்கள் உண்டு. எனக்கு அது நல்ல விஷயம்தான். ஆனால் என் தேவனுக்கு அது என்ன யூஸ்? நான் பரலோகம் போவதுக்கு அது என்ன யூஸ்? ஒன்றுமே கிடையாது. நான் மற்றவர்கள் மேல் கசப்பு, வெறுப்பு, பொறாமை வைத்திருப்பேனால் அந்த லாபம் என்னுடைய வாழ்க்கையை நரக்கத்துக்கு தான் அழைத்து செல்லும். அப்படியாப்பட்ட அந்த வைராக்கியம், அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, அந்த பொறாமை எனக்கு என்னத்திற்கு? எனக்கு லாபமாக இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமுண்டு எண்ணினேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்குவோம். தேவனுடைய சத்துக்கு செவி கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு மலபிதாவே, ஆமென், ஆமென்.